என்ன விளக்கம்? 108க்கு என்ன விளக்கம் கேக்குறீங்க? அதாவது சிவநாமங்கள் எத்தனைனா 1008 கோயில்கள் இருக்கிறது. ஆனா என்னுடைய பாட்டன் பரந்தாமனுக்கு எத்தனை கோயில் இருக்கிறது? 108 கோயில் தான் இருக்கு. அழிக்கும் கடவுளாக யார் இருக்கிறானா சிவபெருமான். காக்கும் கடவுள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எனது பாட்டன் மகாவிஷ்ணு. அந்த உயிரை காப்பாற்றக்கூடிய எனது பாட்டன் மகாவிஷ்ணுவுக்கு 108 திருநாமங்கள் உண்டு. ஆகையினாலதான் அதை 108ன்னு வச்சான். சரிங்க, அத 108ன்னு வச்சிருக்கான். ஆமா. இந்த 18 48க்கு என்ன வித்தியாசம்? தேவையில்லாம பேசக்கூடாது. ஏங்க அப்படின்னா என்ன தெரியுமா உனக்கு? இல்லங்க, 18 48னா என்ன விளக்கம்? அதுல எனக்கு அனுபவம் இல்லையா? அதுல அந்த 18 48க்கு அனுபவம் இல்ல. ஒரு மனுஷன் லைசன்ஸ் வாங்கணும், அதாவது அவனுடைய வண்டி ஓட்டுநர் உரிமத்தை வாங்கணும்னா 8 போட்டு தான் வாங்குவான். ஆமா. ஏன் ஒரு 7 போட்டு வாங்க கூடாது? ஏன் ஒரு 6 போட்டு வாங்க கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 8ங்கிற எழுத்தை எழுதும் போது பாருங்க, நம்ம எழுதும் போது அந்த கை மேலமா தான் சொல்லணும். வாழ்க்கை அது போல மேலமா போகணும், அவனுடைய வாழ்க்கை தரம் உயரணும். அதனாலதான் 8. அந்த 8 போட்டு அந்த இதை வாங்க சொன்னா, ஓட்டுநர் உரிமத்தை வாங்க சொன்னா. வேற என்ன கேள்வி கேக்குறீங்க? பரவாயில்ல சாமி, எதை கட்டாலும் நீங்க சொல்றீங்க. சாமி என் பேரு வீரத்தேவன். சரி. அப்பா பேரு நம்பி, அம்மா பேரு நங்கை மோகினி. அப்படியா? ஆமாங்க. உங்க அம்மா பேர் என்ன? அம்மா பேரு நங்கை மோகினி. சரி. நாங்க எதாவது காவல் பாத்துருக்கோம். என்ன காவல் பாக்குறீங்க? காவல். என்ன கருந்தரை செந்தனை. கருந்தரை யாருக்கு? செந்தனை யாருக்கு? கருந்தரை நாட்டு மக்கள் உணவுக்காக, செந்தரை செந்தூர் முருகனுக்காக. அப்படியா? சரி, யாரெல்லாம் காவல் கேக்குறீங்க? நானு, என் ஆளு, என் தங்கச்சி வள்ளி. நீ ஒரு ஆளு, உனக்கு ஒரு ஆளா? ஏன் எனக்கு ஆள் இருக்கக்கூடாதா? உனக்கெல்லாம் ஒரு ஆளா? என்னன்னு கேக்குறேன். உன்னோட பேரே சரியில்லையே. அவ்வளவு மோசமான ஆளா? பேரே சரியில்லையே. நேரம் மத்தல சாமி, நேரம் கத்துக்காத. அதெல்லாம் சரி, உங்க ஆளை வர சொல்லுங்க பாப்போம். உங்க ஆளை வர சொல்லுங்க, செஞ்சுட்டு போலாம். என்ன செய்றீங்க? ஆசீர்வாதம். ஆசீர்வாதம். ஆசீர்வாதமா? நல்ல வேலை, நீங்க வர சொல்லுங்க. நீங்க தவறாக நடிக்க கூடாது இல்லையா? இல்ல, ஏன்னா நான் ஒரு தேவலோக ரிஷி. அதனால ஆசீர்வாதத்தை செய்யணும். அதனால உங்க கை வசத்தை வர சொல்லுங்க பாக்கலாம். கை வசத்தவா? ஆமா. கை வசத்தை இப்படி கூப்பிட்டாலும் வரமாட்டா. சரி, நான் பாடி கூப்பிட்டா தான் வருவாங்க. எப்படி பாடணும்? எப்படி பாடணும்? அவங்க கொடுத்துருக்காங்க இந்த 50 ரூபாய்க்காக தான் இவ்வளவு கை கைட்டு சொல்லிருக்காங்க. அதை பாடிங்க. மதியாரம் நானே ஒன்று நானும் கொண்டு நாட்டியமாடுது மெல்ல ஆனந்தம் என் சொல்ல. நதியோரம் நானே ஒரு நானே கொண்டு நாட்டியமாடுது மெல்ல ஆனந்தம் என் சொல்ல. நதியோரம் நாடல் கொண்டு நாடல் கொண்டு நாட்டியம் ஆடுது நாடல் நாடம் என் சொல்ல. தோட்டம் நீ தேவனையாட்டம் உள்ளுவதற்க நெஞ்சை அள்ளுவதென்ன. தோட்டம் நீ தேவனையாட்டம் உள்ளுவதென்ன நெஞ்சை அள்ளுவதென்ன. முழுதானோ முழுதானோ சந்தன காயிருக்கு குங்குமத்திலிருக்கு நீ குமரனாமை குமாரியை கைகளில் அல்ல நாடமானம் சொல்ல. நதியோரம் நதியோரம் நாடல் உண்டு நாடல் கொண்டு நாட்டியம் பாடுது நாடல் நாடகம் சொல்ல. தோட்டம் நாட்டம் தொழுவதென்ன மலை
சொல்ல நதியோரம் நானோடு நாடு கொண்டு நாட்டியமாள் ஆனந்தமான தப்பின் சொல்ல ஆனந்தமான தப்பின் சொல்ல நன்றி நன்றி. இந்த இந்த காசு யாரு கொடுத்தாங்க? எனக்கு தானே கொடுத்தாரு. அப்ப பாருங்க, நான் தானே பாடி இருக்கணும். பாடுங்க. எனக்கு முன்னாடி நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. பாடுங்க. பின்ன எனக்கு பாட தெரியாதுன்னு நீங்க பாடுவீங்களா? நீ பாடுறத பாட தெரியாது உள்ள போகல. நீ ஆரம்பிச்சிட்டே இருக்கிறதுக்காக நான் உள்ள போனேன். இந்த 50 ரூபா உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆகையினால உனக்கு இப்ப காலைல 10 நீ போட்டு ஆகையினால உனக்கு என்ன வேணும்? வேற என்ன எங்க வருதாலே ஆளு என்ன கூப்பிட்ட சாமி வந்திருக்கா? என்ன கூப்பிட்டு நீ என்ன வர்ற? அட நீங்க வரங்க. அங்க அம்மா கூட விளையாண்டுட்டு இருந்தனா அதுல தேனத்தை எல்லாம் பிணைச்சிட்டு கிளம்பவே முடியாதா? இல்லங்க, தேனத்தை எல்லாம் பிணைச்சிட்டு இருந்தேன். வர முடியல. சரி சாமி வந்திருக்குன்னு சொன்னீங்க. சாமி எங்க வந்திருக்கே? பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரி. பிரம்மாவின் புத்திரன். ஆமா. பிரம்மதானே, கூப்பிடுங்க பார்க்கலாம். சாமி. ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே, இந்த கலக்கு செல்ல மேலதானே சபச்சனே. இந்த கலக்கு செல்ல மேலதானே சபச்சனே. ஆப்பு முடிச்சேன் பற்றி வச்சேன் வரவுக்காகத்தா, கண்கு வச்சு காத்திருந்தே வரவுக்காகத்தா. எப்பத்தா வருவீங்க உன்னோம் எங்குது, அந்த ஒரு நடுக்காக விசிறு வாழுது. எப்பத்தா வருவீங்க உன்னோம் எங்குது, அந்த ஒரு நடுக்காக விசிறு வாழுது. உனக்காக காத்திருந்தேன் நெடுந்தூரமா, நான் பொங்கி ஆண்ட கையால நாளுதா. அந்த மகன் அவன் மகன் மக சேரதா, என்னோட ஆசை எல்லாம் நிறைவேறதா. என் உடல உதிரமா உனக்குள்ள மாமனே, நீ கட்டிக்க வச்சாலும் நீயே காவலே. உடனத்துல நடக்கு மஞ்சள் புளிக்கு மஞ்சள் வாழுறேன். எப்பத்தா வருவீங்க உன்னோட அந்த உடனடியா நூறாண்டு காலம் நம்ம புகழ் வாழணும். என் ஆசை ராசாங்க என்னையா வள்ளுவர் வாசகிய போல் வாழணும். வாழ்க்கையில நீ என்ன துணையாளணும். உன்னை கட்டிக்கிட்ட என்னடா நீங்க புருஷனா, நீ இருக்க இடமெல்லாம் எனக்கு அரசனா. உன்னை நெஞ்சில நினைச்சு மஞ்சள் குளிச்சு மஞ்சள் வாங்குறேன். எப்பத்தா வருவீங்க உன்னோட அந்த ஒரு நடிக்காக உசுறு வாழுது. எப்பத்தா வருவீங்க உன்னோட அந்த ஒரு நடிக்காக உசுறு வாழுது. ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே, இந்த கல்லுக்கு தலை மேலதானே சமைச்சேனே. நான் பூ முடிச்சேன் பட்டு வச்சேன் வரவுக்காகத்தான், கண்டி வச்சு காத்திருந்தேன் வரவுக்காகத்தான். எப்பத்தா வருவீங்க உன்னோட அந்த ஒரு நடிக்காக உசுறு வாழுது. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்குதில்லாம் ஆத்தமாரி பாட்டுமாரி வலிக்குதில்லாம் மாமா. பொம்பளைங்க கல்பட்டு வலிக்குதில்லாம் மாமா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வழுக்கி விழலாமான்னு கேட்டீங்க. இந்த நாரதர் எந்த இடத்துலயாவது வழுக்கி விழுந்திருக்காரா? ஆத்துல விழுந்தா எந்திரிச்சிடலாம், சேத்துல விழுந்தாலும் எந்திரிச்சிடலாம்,
கடல்ல விழுந்தாலும் எந்திரிச்சிடலாம். இதுல எல்லாம் வலிக்கு விழுந்தா எந்திரிக்க முடியுமா? அதெல்லாம் வலிக்கு விழுந்துடாதீங்க. வலிக்கு விழக்கூடாது. ரொம்ப நொந்து போய் கிடக்குறீங்க. அப்படியே நான் எப்பவுமே விழுந்தது இல்லையே. அதனாலே அருமையாக ஆடி பாடி வரவேற்று இருக்கிறீர்கள். வாழ்க்கை பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க்கை என்று வாழ்த்துகிறேன். பிறகு உங்களுக்கு பிறகு அடுத்த காவல் யார் இருக்கிறா? என் தங்கச்சி இருக்குதுங்க. தங்கச்சியை வர சொல்லுங்க. எங்களுக்கு ஒரு வார்த்தை தெரிவிக்க மாட்டீங்களா? சரி, உங்களுக்கு என்ன வர வேணும்? சாமி, எங்களை வாழ்த்து ஒரு பாட்டு பாடுங்க. வாழ்த்து பாட்டு பாடணுமா? ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகின்றது. இந்த உலகம் பாடும் பாடலோசை காதில் விழுகின்றது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகின்றது. இந்த உலகம் பாடும் பாடலோசை காதில் விழுகின்றது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகின்றது. வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். என் தங்கச்சி வருதுங்க. தங்கச்சி வள்ளி, அம்மா தங்க கூச்சி. தங்கச்சி தங்கச்சி போய் தங்க கூச்சிக்கிற தங்க குச்சி. தங்கச்சி வரணும். இப்ப தங்கச்சி வந்தா சாமியார்ட்ட நம்மளா விட்டுட்டு போலாம். ஆமா, தங்கச்சி கூடுதல விட்டு போலாம். ஆமா ஆமா. யாங்க அப்படிதான் சொல்றீங்க? அப்படிதான் இல்ல. ஆமா, தங்கச்சி போய் கூட்டிட்டு வரீங்களா? கூட்டு வரேன். தங்க என் தங்க பிள்ளை. அவரம்பு வல்ல அல்லாம இல்லாம அதெல்லாம் வேண்டாமா?
என் தங்கச்சி வரவேற்கிறதுக்காக ஒரு பாட்டு. என்ன பாட்டு? மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா, வெள்ளக்கல்லு முக்குத்தியு பட்டினமா, வெக்கலவோடு காவிரி வந்து வாத்துக்கள் சூரத்துவே, மரக்கலவோடு வைகையில் வந்து வாத்துக்கள் சூரத்துவே. பேராசாமி நேரம் வந்தது யோகம் வந்தது மாலையை சூடிக்கமா, மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா, வெள்ளக்கல்லு முக்குத்தியும் பட்டினமா. கண்ணாடி வளையலும் கல்லு விஜயம் கண்ணாட தங்கச்சிக்கு நான் மாட்டுவேன், கண்ணு நீராட்டுவேன். அம்மாடி குமரியாயாரான குழந்தையா என்னாட உங்களுக்கு நாளாட்டுவேன், கண்ணு நீராட்டுவேன். நான் வாங்கி பொண்ணு பூவோடு நீ வாழவே, தொட்டு தொட்டு வச்சுக்கம்மா, வெள்ளைக்கல்லும் வெள்ளிதம்மா. பஞ்சாபு கரகனும் பொய்தாடு குரலையும் முன்னாடி ஆடி வர ஊர்கோலமா, தங்க ஊர்கோலமா. பஞ்சாபு கரகனும் பொய்தாடு குதிரையும் முன்னாடி ஆடி வர ஊர்கோலமா, தங்க ஊர்கோலமா. முத்தானே முள்ளாச்சு நான் வாங்கி சுட்டவே, மிச்சத்தில் வாங்கி நான் மாடவே, எத்தி பொட்டு பூவோடு நீ மாடவே. நம்ம தொட்டு பொட்டு பறிச்சுக்கமா, வெள்ளக்கல்லு முக்குத்தியு பட்டினமா, வெக்காலவோடு வைகையில் வந்து வாத்துக்கள் சூடத்துவே, மரக்காலவோடு காவேரி வந்து வாத்துக்கள் சூடத்துவே. ராசாத்தி நல்ல மேகம் வந்தது யோகம் வந்தது மாலையை சூடிக்கமா, நம்ம தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுங்க வச்சுக்கமா, வெள்ளக்கல்லு முக்குத்தியு பட்டினமா. இந்த பாடலை பாராட்டி என் மீது அன்பு கொண்டு அன்பு ரசிகர்கள் அன்பு நண்பர்கள் எனக்காக அன்போடு வருகிறார்கள். கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி. தங்கச்சி அம்மா ஆனந்தமா
என்ன கூப்பிட்டீங்க? 4 மகரிஷி மடுத்த வந்துக்காரமா. யாரை கூப்பிடுங்க? வாங்க சாமி. வருக வருக நாரதரை வருக நல்லவரை வருக நாடு போற்று மகிழ்ச்சி வருக. அந்த புனிதமான மண்ணில் தாங்கள் பொறுப்பாதப்பட நாங்கள் செய்த பெரும் புண்ணியம் சாமி, ரொம்ப ரொம்ப பெரும் புண்ணியம். வர வேண்டும் தெய்வம் மகரிஷியே, தர வேண்டும் எனக்கு அருளாசியே. வாழ்க பல்லாண்டு. ஒவ்வொரு முகமிலிருந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிழா கூழ் பார்த்தாலும் உண்பது அமிர்தமாகும். முப்பழமோடு பாலன்னும் முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே என்கிற கவிக்கு எனக்கு ஆடிப்பாடி வரவேற்றிருக்கின்றாய் மகளே. வாழ்க பல்லாண்டு. கல்லும் கரடுமாக, வேறும் முரடுமாக, முள்ளும் முரடுமாக, கண்ணு இல்லாத கரும்பும் நரம்பில்லாத வெற்றிலையின் அருள் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் அம்மா, வாழ்த்துகிறேன். அது மட்டுமல்ல, அதாவது செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதிலே என்பார்கள். ஏன்னா செய்யக்கூடிய தவத்திற்கு ஒருவர் தான் வேண்டும், நல்ல ஒரு தமிழை பேச வேண்டும் என்றால் இருவர் வேண்டும். தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர் என்று சொல்லியிருக்கிறார்கள். நீ ஒரு சின்ன குழந்தை, உன்னை என் குழந்தையாக பாவித்து குழல் இனிது யாழ் இனிது என்பார் தம் மக்கள் மரலைச்சொல் கேளாதவர்கள். எப்படி குழலின் ஓசையும் இனிதுதான், யாழின் ஓசையும் இனிது. ஆனால் அவனுடைய குழந்தை பேசக்கூடிய ஓசையாகப்பட்டது அதை விட இனிது என்பார்கள். அதுபோல சில விஷயங்களை உன்னிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கேட்கலாமா? சமூக நோக்கினாச்சே செஞ்சல் புலமான தெரிஞ்சவே பஞ்சனை கரவன பாகம் பண்ணி சொல்லுக்காக சாமி வான்குருவியின் கூடு வல்லருக்கு தெல்கரையால் தேர்ந்தெடுப்பதற்கு செய்தீர்கள். யார் பேருந்து வல்லமை என்று வலிமை கூற வேண்டாம், எல்லோருக்கும் உண்டு எல்லாம் சொல்லியிருக்காங்க. நல்ல வல்லனை நாடு நாடு பரமலத்திய தேர்வு வல்லவர் கூட்டத்திலே கூடு வல்லனை நெஞ்சிலை வாழ்த்து கொண்டாடு சொல்வது போல கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு ஒற்றை கலை மடைந்து ஊதுவான் மெத்தவென்று பந்தயம் கூற வேண்டாம். புலவேர் எறும்பும் தன் கையால் எஞ்சான்னு சொல்லியிருக்காங்க. கலைமகளுக்கு வைத்தது வெண்தட்டு, அலைமகளுக்கு வைத்தது செந்தட்டு, மலைமகளுக்கு வைத்தது பொன் தட்டு தட்டு வெண்தட்டாக இருக்கணும். அது வெண்தட்டா இருக்கணும். தமிழ் தட்டுக்கு சிறப்பு கொடுத்து எனக்கு புகழ் தட்டை கொடுக்கணும், வாங்கணும் அப்படிங்கிற காத்துக்கிட்டு இருக்கேன். கேள்விகளை இங்கே கேட்கணும், பதில நான் சொல்லணும். வெள்ளை கலை முடித்து வெள்ளை பணி உண்டு வெள்ளை அரிய சேர்ந்த சரியா சிறந்த தாயே அப்படின்றக்காக இன்னும் தாங்களுடைய தாயை முழுமையாக கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்னமும் கையில் சுவாரியை வைத்து படித்து கொண்டிருக்கிற அப்படி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா கலைவாணியை இன்னும் கல்வியை கற்கணும், இன்னும் நிறைய இருக்கு. கல்வி வந்து ஆற்றோடைய கிணறு விட்டுக்கொள்ளிய கிணறு வந்து நீர் சுரப்பது போலவே
கல்வியை கற்க 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 நீ தொடர்ந்துகிட்டே இருக்குமா. அப்படி இருக்கும் பொழுது நான் கற்றது கலைவாணியே வந்து கல்வியை கற்றுக்கிட்டே இருக்காங்க. நான் கற்றது கையளவு தான். நான் வந்து கற்றுக்கிற வேண்டியது உலக அளவில் நிறைய ஏராளமாக இருக்குது. கேள்வியை கேட்கணும், நான் பதில் சொல்லணும். இப்போ கேள்வியை கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். சிறப்பான பேச்சு.